கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னோட அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வெல்கம் டு வேர்ட்லி வெட்னஸ்டே. இந்த ஒரு புதிதான எபிசோட்லையும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கே சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த நாளிலும் ஒரு வசனத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். அது சங்கீதம் 18வது அதிகாரம் 18வது வசனம். இந்த நாளில் என்னோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் கூட இந்த வசனத்தை தான் நான் ஒரு போஸ்டாகவே போட்டிருந்தேன். அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது: என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். இது தாவீது தன்னிலும் அதிகமான சத்துருக்கள் அவனுக்கு எதிரிட்டு வந்தபோது, முக்கியமாக சவுல் அவனை கொல்ல வேண்டும் என்று அவனுக்கு விரோதமாக எழும்பி வகை தேடி வந்தபோது அவன் பாடிய ஒரு பாடல் இது. நீங்கள் 2 சாமுவேல் 22வது அதிகாரத்திலையும் இந்த காரியத்தை நீங்கள் வாசிக்க நீங்கள் கேட்கலாம். தாவீது இப்படியாய் சொல்லுகிறான்: என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பி இருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த சங்கீதம் முழுவதிலும் he puts his complete hope on God. நீங்கள் தாவீதோட வாழ்க்கையில் ப்ராக்டிக்கலாக ஒரு காரியம் பார்ப்பீங்கன்னா, வசனம் சொல்லுகிறது, அவன் அழகாக இருந்தான், அவன் பலன் உள்ளவனாக இருந்தான். அவன் தான் முதல்ல brings out a big breakthrough in Israel by defeating Goliath. கோலியாத்தை வீழ்த்தினது நிமித்தமாக ஒரு வாலிபனாக, ஒரு மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனாக இஸ்ரவேலுக்குள்ள அவன் எழும்புகிறான். அப்படிப்பட்ட பெயர், புகழ், தாளந்து, அழகு, வல்லமை, வலிமை உடைய தாவீது கம்ப்ளீட்டாக ஆண்டவர்கிட்ட சரண்டர் பண்ணி பேசுகிறது போல, பாடுகிறதை போல இந்த சங்கீதத்தில் நீங்கள் வாசிக்க கேட்கலாம். அவள் சொல்கிறா, நீங்கள் தான்ப்பா என் கண்மலை, நீங்கள் தான் என் கோட்டை, என் துருகம், என் நம்பிக்கை, உயர்ந்த அடைக்குள்ள நீங்கள் தான், என் இரட்சணிய கொம்பு நீங்கள் தான் சொல்லி முழுக்க முழுக்க ஆண்டவரை சார்ந்திருக்கிற அனுபவத்தை நீங்கள் காணலாம். நீங்கள் 17-18 வசனங்கள் வாசிப்பீங்கன்னா, என்னிலும் அதிக பலவான்களாய் இருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். They came in the time of my disaster. My enemies started prevailing against me at the day of my disaster. நான் ஒரு மிகப்பெரிய ஆபத்தில் இருந்த நேரத்தில், என் ஆபத்து நாளில் என் சத்துருக்கள் எனக்கு எதிரிட்டு வந்தாங்க, என்னை கொல்லணும்னு வந்தாங்க. ஆனால் கர்த்தர் மட்டும் எனக்கு ஆதரவாக இருந்தார். இப்படிப்பட்ட ஒரு இன்ஃப்ளூயன்ஷியலான ஸ்ட்ராங் ஹோல்டாக இருக்கிற ஒரு மனுஷன் சொல்கிறான், ஆண்டவர் தான் எனக்கு ஆதரவாக இருந்தார். என்னை நேசிக்கிறதான பிரியமான சகோதரரே, சகோதரிகளே, அநேக வேளையில் நாம் ஜெபிக்கிறோம், நம்ம வேதம் வாசிக்கிறோம், we run a good Christian life, we give to God, we give lot of times in our prayer times, every sort of situation where we go to church, எல்லா காரியத்திலுமே நம்ம ஆண்டவருக்கு நிறைய நேரம் கொடுக்குறோம், ஜெபிக்கிறோம்னு சொல்லி நமக்குள்ளே ஒரு சின்ன பெருமை பாராட்டுதல் இருக்கும். நான் ஜெபிச்சேன், ஆண்டவர் எனக்கு செஞ்சார், ஐ ஹாவ் அ குட் ப்ரேயர் லைஃப், என்கிட்ட ஒரு ஜெப வாழ்க்கை இருக்குது, என்கிட்ட ஆண்டவருக்கு கொடுக்குற ஒரு காரியம் இருக்குது, நான் ஆண்டவருக்காக ஓடுறேன், உழைக்கிறேன், அதனால் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறாரு, அதனால் ஆண்டவர் என் வாழ்க்கையில் கிரியை செய்கிறாரு, நான் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறேன். சில பேர் சொல்லுவாங்க, நான் எந்த தப்பும் பண்ணலப்பா, நான் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறேன், அதனால் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறார். நான் சொல்கிறேன், இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் வாட் யூ ஹவ் டன், இட் இஸ் பிகாஸ் ஆஃப் வாட் ஹீ இஸ் டூயிங் இன் யுவர் லைஃப். அவர் உங்கள் வாழ்க்கையில் கிருபை வைக்கிறபடினால தான், அவர் நமக்கு புதிய கிருபைகளை அனுதினமும் தருகிறபடினால தான் நம்மளோட வாழ்க்கையில் நாம் பாதுகாக்கப்படுகிறோம். நம்மிலும் பலத்த சத்துருக்கள், நம்மிலும் பலவான்களாக இருக்கிற சத்துருக்கள், பலத்த சத்துருக்கள் நமக்கு விரோதமாக எழும்பி வருகிற போதெல்லாம் நாம் பாதுகாக்கப்படுகிறது நம்முடைய சாமர்த்தியமோ, நம்முடைய திறமைகளோ, நம்முடைய ப்ரொடெக்ஷனோ அல்ல, அவருடைய சுத்த கிருபை. அவர் ஆதரவாக தாவீதுக்கு இருந்தபடினால தான் he is proclaiming, அவன் டிக்ளேர் பண்ணுறான், கர்த்தர் எனக்கு ஆதரவாக இருந்தார், நான் திறமையானவன் தான், நான் பலசாலி தான், கோலியாத்தை ஜெயித்தவன் தான், எத்தனையோ பட்டணத்துக்கு விரோதமாக எழும்பி அவங்கள முறியடித்தவன் தான், ஆனால் என் பலன் அல்ல, அவர் தான் என் கோட்டை, அவர் தான் என் துருகம், அவர் தான் என் நம்பிக்கை, அவர் தான் என் உயர்ந்த அடைக்கலம், அவர் தான் என் ரட்சிப்பு, என் ரட்சிப்பின் கேடகமாக இருக்கிறீர் என்று இதே சங்கீதத்தில், இதே 18வது அதிகாரத்தில் தாவீது பாடுகிறதை நாம் கேட்கிறோம். அவன் கம்ப்ளீட்டாக சொல்கிறான், he is my everything, he is my protection, அவர் தான் என் ஆதரவு, அவர் தான் என் டிஃபென்ஸ்.
God is my defense. இன்றைக்கி நம்மளை எத்தனை பேர் பெயரளவாக சொல்லிடுவோம் கர்த்தர் தான் என் டிஃபென்ஸ்ன்னு சொல்லிட்டு. அப்போ கர்த்தர் டிஃபென்ஸ்ன்னு சொல்கிற நீங்கள் ஏன் பேசுகிறீங்க? உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற மனிதர்களை நீங்கள் ஏன் அவங்க விழணும்னு நினைக்கிறீங்க? உங்கள் சாமர்த்தியத்தினால, உங்கள் வார்த்தைகளினால, உங்கள் பார்வையினால, உங்கள் செயலினால் யாரோ ஒருத்தங்களை ட்ரிகர் பண்ணி யாரோ ஒருத்தங்களை பற்றி சொல்லி என்னை பற்றி இப்படி பேசினாலும் அவனுக்கு இப்படி நடக்கட்டும். யாரோ ஒருத்தங்களை பற்றி நெகட்டிவாக பேசி அவங்க மேலே ஒரு கெட்ட பேர் உருவாக்க ட்ரை பண்ணி, aren't you not doing that defensive work in your life against somebody who does something against you? உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு விரோதமாக யாரோ ஒருத்தங்க செய்கிறாங்க, அவங்களுக்கும் விரோதமாக நீங்கள் செயல் அளவிலாவது எதையாகிலும் நாம் செய்கிறது இல்லையா? இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். இஃப் God is a defense, you keep silent. கர்த்தர் உங்களுடைய பாதுகாப்பாக இருப்பார்னா, கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்னா, அவர் தாங்க உங்களுக்காக செயல்படணும். அவர் தான் உங்களுக்கு யுத்தம் செய்வார், அவர் தான் உங்களுக்காக செயல்படுவார். நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா, இஃப் யூ வாண்ட் டு டேக் ரிவெஞ்ச் then God will keep silent. நீங்கள் ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஆண்டவர் அமைதியாகிடுவார். ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் முழுவதுமாக அர்ப்பணித்து விட்டீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் காண முடியும். அவன் சொல்கிறான், கர்த்தர் தான் எனக்கு ஆதரவாக இருந்தார். அவனை சுற்றில எவ்வளோ நண்பர்கள் இருந்தாங்க, பலசாலிங்க இருந்தாங்க. ஆனால் அவங்க யாரையுமே அவன் நம்பலை. அவனை தாவீது சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 சொல்லிட்டு அவனை சுற்றி பாடுற எத்தனையோ பேர் இருந்தாங்க. அவனை புகழ்ற, நீ தான்ப்பா ராஜா, சவுல் உன்னை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாப்பா, நீ தான்ப்பா இன்னைக்கு பெரிய ஆளாக இருக்கணும், நீ தான்ப்பா அந்த சீட்டில் போய் உட்காந்துருக்கணும். உசுப்பேற்றுறவங்க, உங்களை நல்லா ஏற்றி விட்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் யார் இருந்தாலும் தாவீது சொல்லுகிறான், அவர் தாங்க என் நம்பிக்கை, அவர் தாங்க என் கேடகம், அவர் தாங்க என் கண்மன், அவர் தாங்க என் ரட்சகர், என் நம்பிக்கை, என் துருகம், உயர்ந்த அடைக்கலங்க. அவரை துதித்து பாடிக்கிட்டே இருக்கிறாங்க. The one thing that I would say from the life of David, if he would get an attitude like this, அது ஒரு காரியத்தினால மட்டும்தான் நடக்குது. He is close to God. அவன் கர்த்தருக்கு நெருக்கமானவனாக இருக்கிறான், அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக இருக்கிறான், அவரோடு கூட அதிக நேரம் செலவிடுகிறவனாக, ஜெபிக்கிறவனாக இருக்கிறான், முழு ஹோப்பையும் அவர் மேலே போடுறவனாக இருக்கிறான். அவன் எவ்வளோ திறமையானவனோ, எவ்வளோ தாழ்ந்து உள்ளவனாக இருந்தாலும் அவன் நம்பிக்கை முழுதும் ஆண்டவர் மேலே. இன்றைக்கி இந்த வேர்ட்லி வெட்னஸ்டே பார்க்குறவங்கள பார்த்து சொல்கிறேன், நீங்கள் திறமை வாய்ந்தவர்களாக இருக்கலாம், பணம் வாய்ந்தவர்களாக இருக்கலாம், செல்வாக்குள்ளவர்களாக இருக்கலாம். உங்களை சுற்றிலும் நீங்கள் வரத்துக்கும் போகிறதுக்கு எவ்வளோ பேர் இருக்கலாம். ஆனால் அவைகளின் மத்தியில் உங்கள் முழு நம்பிக்கை கர்த்தர் மேலே இருக்கணும். உங்கள் பணத்தின் மேலே சாயாமல், உங்கள் பெருமை மேலே சாயாமல், உங்கள் சரீர பலத்தின் மீது சாயாமல், உங்கள் ஆதரவு மற்ற மனிதர்களிடத்தில் இருக்கணும் அந்த மனிதர்கள் மேலே சாயாமல் முழுக்க ஆண்டவரை சார்ந்திருக்க அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் வந்துடும்னா, I would promise you something. God will defend in whatever circumstances that you are in. நீங்கள் எந்த பலவீனமான சூழலில் இருந்தாலும், நீங்கள் எந்த விதமான கொடிய மனிதர்களிடத்தில் சுற்றி வளைக்கப்பட்டிருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு பாதுகாப்பாக வந்து நிற்பதை உங்கள் வாழ்க்கையில் உங்களால் காண முடியும். இங்கே கர்த்தர் எனக்கு ஆதரவாக இருந்தார் என்று ஒரு வார்த்தையை பார்க்குறோம். இந்த ஆதரவு என்கிற இந்த தமிழ் வார்த்தையை நீங்கள் நல்லா உற்று நோக்குவீங்கன்னா, யாருக்கு நம்ம ஆதரவு கொடுக்குறோம்? இயலாமையில் இருக்கிறவங்களுக்கு, அனாதையாக இருக்கிறவர்களுக்கு நாம் ஆறுதல் கொடுக்குறோம். ஒரு இயலாமைக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு நாம் ஆறுதல் கொடுக்குறோம். இப்போ நம்ம முதல்ல தாவீது எவ்வளோ வல்லமை உடையவனாக இருந்தாலும் கர்த்தர் தான் என் ஆதரவுன்னு சொல்கிறான், அவரை தான் முக்கியப்படுத்துகிறான் என்பதை பார்க்கிறோம். ஆனால் இதே இடத்துல இந்த ஆதரவு என்கிற இந்த வார்த்தை நிமித்தமாய் நான் ஒரு காரியத்தை ஆழமாக உங்கள் இடத்துல சொல்லுகிறேன். ஒருவேளை நீங்கள் இயலாமையில் கூட இருக்கலாம், உங்கள் குறைவுகளின் மத்தியில் இருக்கலாம். நான் ஒழுங்காக ஜெபிக்கலை, I couldn't able to defend. நான் உங்களுக்கு சொல்கிறேன், சாத்தான உங்களால் ஈஸியாக ஜெயிச்சிட முடியாது. This verse which we talk about, God fights in spiritual realm. ஆண்டவர் சத்துருக்களை ஆவிக்குரிய மண்டலத்தில் ஜெயிக்கிறார். நீங்கள் உங்கள் சத்துருக்களை நீங்கள் மாம்ச அளவில் போராடி ஜெயிக்க முடியாது. If you are not strong enough in your spiritual realm, you can never defend your enemy at your physical realm. நீங்கள் ஆவிக்குரிய மண்டலத்தில் நீங்கள் ஸ்ட்ராங்காக ஜெபிக்காமல், துதிக்காமல், வேத அறிவு இல்லாமல், வேதத்தை தியானிக்காமல், உபவாசிக்காமல், கர்த்தர் சமூகத்தில் நெருக்கமுடையவர்களாக, கர்த்தரோடு கூட நெருக்கமான உறவு கொண்டவர்களாக இல்லாமல் இருப்பீங்கன்னா உங்களுடைய ஆவிக்குரிய மண்டலத்தில் பிசாசு உங்களால் ஜெயிக்க முடியாது. தாவீது சொல்லுகிறார், ரட்சிப்பின் கேடகம், உங்களுக்கு அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் தினமும் இருக்கணும். எவ்ரிடே, நாட் ஒன்லி
when you go to church, not when you sit in some prayer house, எப்பொழுதும் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை கேரி பண்ணுறவங்களாய், எப்பொழுதும் அவரோடு கூட உறவாடுகிறவர்களாய் நீங்கள் இருக்கணும். அந்த அபிஷேகத்தை எப்போவுமே கேரி பண்ணுறவங்களாக நீங்கள் இருக்கணும். தாவீது அதை செய்தான், நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் அதை செய்யணும். சிம்சோன் அப்படிப்பட்டவனாக இருந்தான். ஒரு கழுதையோட தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை கொன்னான். ஆனால் அதே சிம்சோன் தான் அபிஷேகத்தை இழந்தவனாக, ஒன்றும் பண்ண முடியாமல் 2 அந்த தூண்களுக்கு நடுவில் கட்டப்பட்டவனாக இருந்தான். இன்றைக்கி நம்மள நிறைய பேர் நம்முடைய இச்சைகளுக்கு பின்பாக, நம்முடைய சுயத்துக்கு பின்பாக, சுய பலனை சார்ந்தவர்களாக ஓடுகிறது நிமித்தமாக சில இச்சைகளினால சிக்கொண்டு இழுக்கப்பட்டவர்களாக நாம் மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். இந்த வேர்ட்லி வெனஸ்டேவை பார்க்குற உங்களை நான் அன்பாய் பட்சமாய் கேட்கிறேன். Have a blessed and a beautiful relationship with the Holy Spirit. Have a blessed relationship. Have a deeper relationship with God. Every day seeking Him through His Word. Every day praying at His presence. தினமும் ஜெபிக்கிறதிலும், தினமும் வேத வாசிக்கிறதிலும், தினமும் அவரோடு கூட உறவாடி கொண்டிருக்கிறதுல நீங்கள் ஐக்கியமுடையவர்களாக, அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்களாக நீங்கள் இருப்பீங்கன்னா, I can surely tell you, கர்த்தர் உங்களுக்கு பெரிய டிஃபென்ஸாக ஒவ்வொரு நாளும் இருக்கிறத உங்களால் அனுபவிக்க முடியும். நீங்கள் உங்கள் ஆவிக்குரிய மண்டலத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கும் பொழுது உங்களாலையும் பிசாசை மேற்கொள்ள முடியும். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், நம்ம ஏதோ கொஞ்சம் ஜாம் பண்ணுறோம், ஆண்டவர் பாதுகாத்துறார். நான் சொல்கிறேன், அது எல்லா நாளும் ஒர்க் அவுட் ஆகாது. இஃப் யூ ஆர் நாட் மெயின்டைனிங் எ ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஸ்ட்ராங்லி, அது ஒரு பயங்கர வல்லமையாக நீங்கள் அதை கட்டமைக்கலைன்னா, ஒன் டே வில் கம் வேர் யூ வில் ஃபீல் so sorry for yourself. நீங்கள் உங்களை குறித்த நீங்கள் அதிக துக்கப்படுகிறதற்கு ஏதுவாக அது மாறிவிடும். பிசாசு உங்களை வஞ்சிக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். நீங்கள் ஜெபிக்கணும். அதிக ஸ்ட்ராங்கான ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே, ஆண்டவருக்குள்ளே நீங்கள் கடந்து வரும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதை உங்களால் காண முடியும். இன்றைக்கி உங்கள் சுயபலனை சாயாமல், கர்த்தரே என் கேடகம், என் நம்பிக்கை, என் துருக்கம், என் உயர்ந்த அடைக்கலம், என் ரட்சிப்பு அவருன்னு சொல்கிற முழுமையாக, He is my everything. He is my everything, not my talents, not my money, not my power, not my authority. என்னுடைய அதிகாரம் இல்லை, என்னுடைய திறமை இல்லை, என்னுடைய தாளந்து இல்லை. நம்மள நிறைய பேர் நினைக்கிறோம், நான் ஒழுங்காக கணக்கு வழக்கெல்லாம் மெயின்டைன் பண்ணுறேன், நான் ஒழுங்காக பட்ஜெட்டை ஒரு மாதத்துக்கு கரெக்டாக பிளான் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுறேன், அதனால் ஐ ஆம் ஜஸ்ட் சர்வைவிங் சம்ஹவ் அப்படின்னு சொல்கிற அனுபவம் இருக்கலாம். நான் சொல்கிறேன், நோ, நாட் இட் பிகாஸ் ஆஃப் யோர் நாலேஜ், நாட் இட் பிகாஸ் ஆஃப் யோர் விஸ்டம். உங்களுடைய திறமைகளினாலும், உங்களுடைய தாளந்துகளினாலும், உங்களுடைய ஸ்ட்ராட்டஜினாலும் அல்ல. இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் திஸ் கிரேஸ். எல்லாம் அவருடைய சுத்த கிருவங்க. அந்த கிருவையை போற்றி பாடுகிற அனுபவம் உங்களுக்குள்ளே வரட்டும். அவர் உங்களை பாதுகாக்கிறதை, அவர் உங்களுக்கு டிஃபென்ஸாக இருக்கிறதை, அவர் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறதை அனுதினமும் அனுபவிக்கிற அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் வரட்டும். அதற்காக நீங்கள் அதிகமாய் செபிக்கிறவர்களாய், அதிகமாக வேதத்தோடு கூட நேரம் செலவிடுகிறவர்களாய் நீங்கள் மாறட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களுக்கு ஐச்சதிக்கிறேன். அன்பு பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த வேளையில் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய சமூகத்துக்கு முன்பாக வருகிறோம் ஐயா. இந்த வேர்ட்லி வெனஸ்டேல இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். Father, I pray and I bless them in your name. அப்பா, நீரே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. தாவீது எப்படி நீரே என்னுடைய ஆதரவு என்று மெச்சிக்கொள்ளுகிறாரோ, அதே போல நாங்களும் நீரே எங்கள் ஆதரவு, நீரே எங்கள் கண்மலை, எங்கள் கோட்டை, எங்கள் ரட்சிப்பு, எங்கள் துருகம், எங்கள் உயர்ந்த அடைக்கலம் என்று நாங்கள் உம்மை எப்பொழுதும் உங்கள் அன்பில் கலிகூற, உண்மையே பற்றிக்கொள்ள, எந்த உலக மனிதர்கள் எங்களுக்கு சப்போர்ட்டுக்காக வந்தாலும் அவங்கள சாராமல் உண்மையே சார்ந்து கொள்ள கர்த்தர் இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக, ஒவ்வொருவருக்கும் பலன் தருவீராக. முக்கியமாக ஆண்டவரே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொள்ளுகிறார்களே, என் சத்துருக்கள் என்னை ஒழுங்க பார்க்கிறார்களே என்று மனிதர்கள் நிமித்தமாய், சூழல்கள் நிமித்தமாய், ஆண்டவரை பண ரீதியாய், மன ரீதியாய், ஆண்டவரை பொருட்கள் ரீதியாய் பாதிக்கப்பட்டிருக்கிற, பயந்திருக்கிற ஒவ்வொரு மனிதர்களுக்காக நான் உம்மை ஆண்டவரை நோக்கி பார்க்கிறேன். ஐ ப்ரே, நீங்கள் அவங்களுக்கு ஒரு பெரிய டிஃபென்ஸாக வந்து அவங்கள பாதுகாப்பீராக. நீரே அவர்களுக்கு ஆதரவாக இருந்து அவர்களுடைய பலத்த சத்துருக்களுக்கு அவர்களை நீங்களாக்கி அவர்களை ரட்சிக்கும்படியாய் உங்களுடைய பரிசுத்த பாதத்தில் ஒவ்வொருவரையும் நான் சமர்ப்பிக்கிறேன். வல்லடிக்கு நீக்கு பாதுகாக்கிற தேவனுடைய கரம், அந்த வனக்கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை அனுதினமும் வழிநடத்த நாங்கள் எங்களை முழுவதும் உடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். May you alone be glorified in our life, Jesus Christ. நீரே மகிமைப்படுவீராக, பெரிய காரியம் செய்வீராக. துதி கன மகிமை முழுவதும் உமக்கே ஏறெடுக்கிறோம். இன்ப இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. இந்த வசனங்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
தொடர்ந்து கர்த்தர் வார்த்தைகளினால உங்களை ஆசீர்வதிக்கட்டும். மீண்டும் அடுத்த வேர்ல்ட்லி வெட்னஸ்டேல உங்களை சந்திக்கிறேன். Until then, stay tuned. God bless you.